இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என நினைக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து சேருவது எல்லாம் வேதனையும் வலியுமாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நமக்கு சுகமும் வேண்டும், சுமையும் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். இந்த இரண்டில் ஒன்று குறைபட்டாலும் நம் வாழ்க்கை நலமானதாக அமையாது. ஆண்டவரால் அழைக்கப்பட்டுள்ள நாம் அவரின் பணியை ஆற்ற முற்படும் போது வேதனைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அப்படி சந்திக்கவில்லை என்றால் நாம் உண்மையாய் ஆண்டவரின் பணியை செய்யவில்லை என்று அர்த்தமாகிவிடும். எனவே நம் வாழ்வில் வரும் எதிர்ப்புகளையும் தாண்டி ஆண்டவரின் பணியை முழு ஈடுபாட்டுடன் செய்ய நம்மை தயார்படுத்துவோம். அப்போது இறைவனின் ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பெரும்பாலானோர் நமக்கென ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொண்டு அதற்குள்ளாக யாரையும் நாம் அனுமதிப்பதில்லை. நாமும் மற்றவர்களின் வளையத்திற்குள் செல்வதில்லை. ஒருவேளை நமது பாதுகாப்பு வளையத்தை விட்டு நாம் வெளியே வந்தால் துன்பத்தை அனுபவிக்க நேரிடுமோ என்ற பயம் நமக்குள்ளாக இருப்பதை காண முடியும். எப்பொழுதும் யாரும் நம்மை தீண்டக்கூடாது என்று நினைத்தால் நாம் சமுதாயத்தில் வாழ விருப்பமில்லாமல் தனி மனிதர்களாக வாழ விரும்புகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நமக்கென உள்ள பாதுகாப்பு வளையத்திலிருந்து வெளியே வந்து பணி செய்ய நாம் முன் வரும்போதுதான் நமது பணி உண்மையான பணியாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். நம் வாழ்வில் வரும் எந்த எதிர்ப்புகளையும் சந்திக்க நமக்கு திராணி இல்லை என்றால் நாம் வாழ்ந்தும் எந்த பயனும் இல்லை. அப்படிப்பட்டதொரு வாழ்வு நமக்கு தேவையும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். அமெரிக்க கால்பந்தாட்ட அணியில் இடம்பெற்று அணிக்கு பல வெற்றிகளை பெற்று தந்தவர் ரோஜர் ஸ்டாபக். ஒரு சமயம் இவர் அணிக்காக விளையாடி கொண்டிருந்த போது கடுமையாக காயப்பட்டு மிகவும் துன்புற வேண்டியதாயிற்று. அப்போது இவரை சந்தித்த செய்தியாளர் ஒருவர் இவரிடம், நாட்டிற்காக விளையாடி இப்படி காயப்பட்டு துன்புறுகிறீர்களே, இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றார். கால்பந்தாட்டம் ஆடும்போது காயம் படத்தான் செய்யும். காயம் படாவிட்டால் நான் கால்பந்தாட்ட வீரனே இல்லை என்று தீர்க்கமாய் சொல்லி முடித்தாராம் அவர். மிகப்பெரிய கால்பந்தாட்ட வீரரான ரோஜர் ஸ்டாபக் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லும் செய்தி இதுதான். ஒரு நாட்டிற்கு அல்லது ஓர் அரசருக்கு பணி புரிகின்ற போது துன்பங்கள் வரத்தான் செய்யும். துன்பங்களை சந்திக்கவில்லை என்றால் நாம் அரசருக்கு உண்மையாய் பணி புரியவில்லை என்று பொருள். எனவே நாம் துன்பங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரின் பணியை ஆர்வமாய் செய்து இறை ஆசீரை நிறைவாய் பெற்றுக் கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் துன்பங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரின் பணியை செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்து பேசினீர்களா? தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறவர். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்தீர்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். இன்று நீங்கள் பேசிய வார்த்தைகளால் மற்றவர்களை மனம் நோகச் செய்தீர்களா? காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப அமைதியை குலைக்க காரணமாயிருந்தீர்களா? விட்டுக் கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். இன்று நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து செயல்பட்டீர்களா? நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து
நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே என் கடவுளே பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே என் கடவுளே பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே என் மீட்பின் இறைவா பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே.
உமது சினம் என்னை அழுத்துகின்றது. அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவிலும் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 85, இறைவார்த்தைகள் 8 முதல் 13 முடிய.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செய்வதில்லை. சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் அவற்றை அசைக்கக்கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்படுவார், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் இயேசுவின் அன்பை உணர்ந்து அதனை சுவைத்து வாழவும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை நமதாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு விடுதலை
வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 22 அரசியான புனித கன்னி மரியா. அகில உலக திருச்சபை 1954 ஆண்டினை புனித மரியன்னைக்கு அர்ப்பணித்து கொண்டாடி வந்த வேளையில் புனித மரியன்னையின் மீதான பக்தி அதிகரிக்க தொடங்கியது. புனித மரியன்னையை விண்ணக மன்னக அரசியாக பிரகடனப்படுத்துமாறு உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் விண்ணப்பங்கள் ரோமைக்கு சென்றடைய திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1954 ஆண்டு அக்டோபர் 11ஆம் நாள் மரியன்னையை விண்ணக மன்னக அரசியாக பிரகடனம் செய்தார். கபிரியேல் வானதூதர் மரியன்னைக்கு தூதுரைத்த போதும் மரியன்னையை எலிசபெத்து வாழ்த்திய போதும் கூறிய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவை ஆண்டவரின் தாய் என்று புகழ்ந்தேத்தினார்கள். புனித எஃப்ரேம் புனித மரியன்னையை விண்ணுலக மகிமையிலே உருவான கன்னிமை குன்றாத அரசியே என்றும், புனித நசியான் பூவுலகினை ஆளும் அரசரை ஈன்ற அன்னையே என்றும் வாழ்த்தி அன்னையை அனைத்துலகிற்கும் அரசியாக பதிவு செய்கின்றார்கள். கிராத்தே நகர் புனித ஆண்ட்ரூ மரியன்னையினை மனுக்குலத்தின் அரசியே என்றும், புனித ஜெர்மானுஸ் மண்ணில் வாழ்வோரின் மாதரசியே என்றும், 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித 2ஆம் கிரகோரி அனைத்து கிறிஸ்தவர்களின் அரசி என்றும் மரியன்னையை புகழ்கின்றார்கள். திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட எங்கள் அன்பு தாயே, மாந்தர்களின் அன்னையே, எங்களுடைய மீட்புக்கான செயலை தாய்க்குரிய அன்போடு அணுகுவீராக என்று அன்போடு மன்றாடுகிறார். தொடக்க கால கிறிஸ்தவர்கள், இறையியல் வல்லுனர்கள், புனிதர்கள் மற்றும் திருத்தந்தையர்கள் புனித மரியன்னையை அரசியாக போற்றி புகழ்ந்திருப்பதனை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அங்கீகரித்து அன்னைக்கு வணக்கம் செலுத்தினார்.
புனித கன்னி மரியா அரசியாக உயர்த்தப்பட்ட நாளை கொண்டாடுகின்ற நாம் நமது நாட்டின் அரசியல் தலைவர்களுக்காகவும் அவர்கள் நன்கு ஆட்சி புரிந்திட வேண்டும் என்றும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்வித்து வாழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் எவ்வளவு அற்புதமாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்பதற்கு மேலாகவே பலவிதமான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மாபெரும் ஆண்டவருக்கு, உயிருள்ள தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய நாளிலே நமது விவசாய சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பு உருவான இயேசு ஆண்டவரே, ஏழை விவசாயிகள், எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகளாகிய இந்த விவசாய பெருமக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, படைப்பின் தொடக்கத்திலே இதோ ஆதாம் ஏவாளை பார்த்து, நிலத்தை நீங்கள் பண்படுத்தி உழுது அதன் வழியாக நீங்கள் கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீர் கட்டளை கொடுத்தீரே. அந்த கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற என் விவசாய சகோதரனுக்காக, சகோதரிக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய ஏழ்மையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். இவருடைய கடன் தொல்லைகளிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, இவர்கள் செய்கின்ற விவசாயத்தின் வழியாக இவர்கள் செழிக்கக்கூடிய நிலையை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய், இவருடைய விளைச்சலுக்கு நல்ல பலனை தரும்படியாய், இவர்களை நல்ல மழையால் ஆசீர்வதிக்கும்படியாய், இவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, இவர்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு தேவையான எல்லா வழிவகைகளும் நீரே இவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை பார்த்து கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, விவசாய பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை அருளும் ஆசீரும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி வானவர் அனைவரின் தலைவியே இசையின் வேறே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க மகிழ்க, ஏழில் மிகு நாயகி இயேசுவை